ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் நியூ இயர் மாஸ்க்கு கிளம்பியாச்சு. 31st நைட்டு சர்ச்சு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் அப்படியே பண்ணியிருந்தாங்க. வேறு எதுவும் புதுசாக பண்ணலை. என்ட்ரன்ஸ்லேயே செக்கிங் இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னோடய கிறிஸ்மஸ் vlogல பார்த்துருப்பீங்க, அதே டெக்கரேஷன் தான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. மாஸ் முடிஞ்சப்புறம் இப்போ நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். நியூ இயரோட ஃபயர் ஒர்க்ஸ் கரெக்டாக 12க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் 11:30க்கே வந்துட்டோம். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அங்கே இருந்துச்சு. சரி, ஓகே, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். குளிராக வேறு இருந்துச்சு. அங்கே போய் காஃபி டீ கேட்டோம். ஆனால் காஃபி டீ இந்த ஷாப்பில் இல்லை, நெக்ஸ்ட்டு ஷாப்பில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இங்கே ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் ஆர்டர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பர்கர். அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் 12 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதோடய ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் தனியாகவே என்னோடய சேனலில், நீங்கள் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் நாங்கள் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். பஃபேக்கு போனோம். ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்திங்கன்னா அல்யாஷ் 6 ரெஸ்டாரண்ட்டு ரோய்ஸில் இருக்குது. அங்கே உள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஆல்ரெடி ஒரு நாள் வந்திருக்கோம், இது செகண்ட் டைம் வரோம். லியான்கிறனால இடம் தெரிகிறனால அவன் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டான். நாங்கள் போன டைம் வரும்போது ஃபுட் நல்லா இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தோம். இப்போ உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆயாச்சு. ஸோ பிளேட் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம். வெரைட்டி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கண்ட்ரியில் உள்ளவங்க வருவாங்க. அதனால் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டு நமக்கு இருக்கும். அதனால் நம்ம எல்லா ஃபுட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்தியன் இருக்கும், கொரியன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். நிறைய ஃபுட்ஸுக்கு நம்ம பார்க்காத ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இங்கே சேலடெல்லாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் ஒரு சைடு இந்தியன் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அப்பளம், அப்புறம் பிரியாணி, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது அரபிக் ஐட்டம்ஸு, ப்ரெட்டு, அதெல்லாம். இது சிக்கன் நக்கட்ஸும் சமோசாவும் வச்சுருக்காங்க. இது கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது ஹமூஸ்னு ஒன்று, நம்ம டொமேட்டோ கெச்சப்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க ஏதோ தொட்டு சாப்பிடக்கூடியது. இது எல்லாமே அரபிக் ஐட்டமாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் இந்தியன் ஐட்டம் வச்சுருந்தாங்க. ரைஸு, சப்பாத்தி, அப்புறம் மட்டன் பிரியாணி, அப்புறம் இது வெஜ் கோலாப்பூரி, தால் கறி, இதெல்லாம் இந்தியன் ஐட்டம்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொரியனில் இந்த ரெண்டும் வச்சுருக்காங்க. கொரியன் ஃபிஷ் ஆக்சுவலாக. இது போன டைம் சிக்கன் பண்ணியிருந்தாங்க. இது பீஃபு. நான் லியானுக்கு பிடிச்சதா அவன் சாப்பிடக்கூடியதாக ரைஸு, அப்பளம், அப்புறம் சமோசா, அப்புறம் சிக்கன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் ரைஸே எடுத்துக்கல. நான் அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். சமோசாவில் ஸ்பினச் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் செகண்ட் ரவுண்ட் எடுத்தது. நான் நிறைய ரைஸ் தான் சாப்பிட்டேன். ஒரு ஜூஸஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் சாப்பிட போனாங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்வீட்ஸ் பக்கம் வந்துட்டோம். ஸ்வீட்ஸ் நிறைய டைப் ஆஃப் கேக் வச்சுருந்தாங்க. சாக்லேட் கேக்கு, வெண்ணிலா, அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் மாதிரி ஒரு கேக்கு. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. பொறுமையாக உட்காந்து எவ்வளோ டைம்னாலும் நம்ம சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் குட்டி குட்டி கேக்ஸு. இது நான் எடுக்கிறது குனாஃபா இருக்க பேர். அப்புறம் அரபிக் ஸ்வீட்ஸ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது அரபிக் பாயாசம், உம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும். நம்ம எதுனாலும் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ஃப்ரூட்ஸில் வாட்டர் மெலனும், அப்புறம் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னே தெரியல, நேமே தெரியல எனக்கு. எல்லாமே ஆனால் ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ சாப்பிட்றது தான் அந்த அரபிக் பாயாசம், உம்மலி. நானும் இப்போ சாப்பிட போகிறேன். சாக்லேட் கேக்கா ஆக்சுவலி மிக்ஸ்டு சாக்லேட்டும் இருக்குது. ஃபுல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, துண்டு வைப்பாங்க.
கசப்பு டேஸ்ட் வருது. இது வந்து குனாஃபா. ஆனால் இதில் ஒரு மாதிரி சேமியாலாம் போட்டு வச்சுருப்பாங்க. குனாஃபாவில் என்ன சேமியா போட்டாங்க? ப்ளூபெரி ஃப்ளேவர். கசக்கிற மாதிரி இது ஓகே. வெண்ணிலா சூப்பராக இருக்கும். எனக்கு வெண்ணிலா தான் பிடிச்சது. ஒன்றுமே நெக்ஸ்ட்டு கேக்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும்தான் அன்றைக்கி இருந்துச்சு. போன டைம் நாங்கள் வரும்போது வெண்ணிலா சாக்லேட் ரெண்டுமே இருந்துச்சு. இன்றைக்கி இது மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் காஃபி செக்ஷன் போனோம். இங்கே காஃபி டீ நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம். காஃபி மிஷின் இருக்குது. தனியாகவும் நம்ம காஃபி போடுற ஆப்ஷன் நமக்கு இருக்குது. டீயும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் ஜூஸ் வந்து 3 ஜூஸ் இருந்துச்சு. பைனாப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ. நாங்கள் மேங்கோ எடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரியும் இருக்குது. நல்லா இல்லை சாப்பிட ஐஸ்கிரீம் கசப்பு சாக்லேட் ஐஸ்கிரீம். வா, அந்த சாக்லேட்டும் காஃபியும் கசப்பு தான். இங்கே இதுதான் ஒரிஜினலும் கசப்பு ஐஸ்கிரீம். நம்ம 2 பேரும் தயார் பண்ணி போய்க்கிறோம். இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம் வந்து இருந்துச்சு. எல்லாமே கவர் பண்ண முடியல. இது வந்து கொரியன் ரைஸு, அப்புறம் கொரியன் சூப்பு, அப்புறம் நம்ம இந்தியன்லேயே வந்து திணை இருக்குல்ல, அது பாயில் பண்ணியிருந்தாங்க, முளை கட்டியிருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே டேஸ்ட்டே இல்லை, பட்டு ஹெல்த்தி ஆப்ஷன். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அவுட்டோரில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஓகே, இங்கே உட்காந்துருக்கலான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பினோம். பில் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஆச்சு. நாங்கள் கொக்கோகோலா வந்து எடுத்திருந்தோம், இதுக்கு தனியாக பே பண்ணாங்க. லியானுக்கு வந்து போன டைம் வந்து பேமெண்ட் வாங்கலை, ஆனால் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்காங்க. என்னன்னு தெரியல. கிட்ஸ் லஞ்சுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பே பண்ணோம். இப்போ எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம்? இந்த பில்டிங்கில். ஓ, இதில் தான் இப்போ எல்லாரும் உட்காந்துருந்தாங்கல்ல. ஓகே, மொத்த ஏரியா இதுவும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ருவைஸ் மால் வர போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னா, லியானுக்கு வந்து விளையாடுறதுக்கு போகிறோம். ருவைஸ் பார்க் போகிறோம். ஆனால் என்ன தான் பார்க்குக்கு போனாலும் அவன் வந்து அந்த கிட்ஸு விளையாடுற அந்த இன்டோரில் வந்து விளையாட ரொம்ப ஆசைப்படுவான். அதனால் கொஞ்ச நேரமாவது அவனுக்கு அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாலுக்கு வந்து போனோம். மாலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பாத் அண்ட் பாடியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர் போட்டால் எப்போவுமே நாங்கள் வாங்காமல் இருக்க மாட்டோம். ஸோ அதை போய் வாங்கிட்டு லியானுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கிளம்பியாச்சு ருவைஸ் மாலில் இருந்து. இப்போ வந்து ருவைஸ் ஃபார்ம் வந்து போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு கேம்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேமுக்கு பார்த்திங்கன்னா 11 வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒரு பேபிக்கு. லியான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஏர் பலூனில் வந்து விளையாட போகிறான். ஃபஸ்ட்டு வந்து ஏறுனா ஃபாஸ்டாட்டு, ஆனால் அவனுக்கு வந்து பயம் வந்துச்சு. அதனால் அவன் வந்து பயந்துட்டான். அதனால் இதை விட குட்டியாக பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறினான். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கைப்பிடி தான் இருக்குது, காலுக்கு வந்து எந்த பேலன்ஸுமே இல்லை. அதில் தான் ஃபஸ்ட்டு ஏறி வந்தான். நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு கண்டினியூஸாக அதில் போக முடியல, ஏன்னா கையில் மட்டும்தானே இருந்துச்சு.
கால் இது அவனுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இதில் வந்துட்டான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து 6 வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் போவான், அதில் வந்து 5 வாங்கினாங்க. இந்த ட்ரெயினில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரவுண்டு தான் வந்து போகும், சின்ன ரைடு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ஸ் ரைடிங் போகணும் அப்படின்னு சொன்னான். அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வண்டி இருந்துச்சு, அதில் ஏறி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படி நாங்கள் உள்ளே போனோம்னா ஹார்ஸ் ரைடிங் இருந்தது. ஆனால் வேறு யாருக்கும் கொடுக்கல. அப்புறம் ஒரு கார் ரைடு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ப்ளே ஏரியா இருக்குது. அப்புறம் ஆர்ச்சரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் அதுவுமே இன்னும் டெவலப் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஹார்ஸ் பார்க்க போனோம். இது மட்டும் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ இது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனிமல்ஸ் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இது மட்டும் இப்போ பார்த்தோம். அப்புறம் கார் பார்க்கிங் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் வந்து இந்த ஃபார்முக்கு போகக்கூடிய இடம் இருக்குது. அது வழியாக நாங்கள் ஃபார்ம் பார்க்க வந்துட்டோம். உள்ளே ஃப்ரெண்டில் போய் நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். நிறைய அனிமல்ஸ்லாம் இல்லை. ஆஸ்ட்ரிச் இருந்தது, மான் இருந்தது, அப்புறம் முயல், அப்புறம் டக்கு, புறா, இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஃபார்ம் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னையோட இந்த விலாக் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.